ஆம் கௌரி, உன்னுடைய உதவியின்றி அடுத்த ஜோதிர்லிங்கத்தை என்னால் நிறுவ இயலாது. ஆகட்டும் மகாதேவா, நான் தயாராக உள்ளேன். வாருங்கள் மகாதேவா, சகோதரர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். போதும், இது எல்லை மீறிய செயல். நாம் ஜோதிர்லிங்கங்களை நிறுவ உள்ள ஒவ்வொரு இடத்தையும் திதி இவ்வாறு அழித்துக் கொண்டிருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அவளை எச்சரித்த பிறகும் கூட அவள் இந்த தீய செயலை நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆகையினால் நான் மீண்டும் பாதாளம் சென்று இதற்கான முடிவை கட்டி வருகிறேன். வேண்டாம் தேவி, இந்த பேரழிவை தடுப்பதற்கு முன்பாக பிரபஞ்சம் முழுவதையும் காப்பது நம் கடமையாகும். நம்மிடம் இனியும் அதிக நேரம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தை ஏற்கனவே அவள் சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டாள். இனி மீதமுள்ளது என்ன இருக்கிறது? ஒரு நபர் தனது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும் என்று எண்ணிவிட்டால் இவ்வாறே நிகழும். மீதமுள்ள 4 ஜோதிர்லிங்கங்களையும் நிறுவும் பணியில் நாம் மும்முரமாக உள்ளோம் என்பதை திதி அறிந்திருக்கிறாள். எனவே அந்த திதி கோபத்தோடும் வேகத்தோடும் பிரபஞ்சத்தை சர்வநாசம் செய்யும் முயற்சியில் இறங்கியிருக்கிறாள். ஆம் குருதேவா, நான் எனது சக்தியால் பிரளயத்தை உருவாக்குவேன். நான் வாழ்நாள் முழுவதும் புரிந்த தவத்தின் பயன் மற்றும் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து நான் இந்த பூலோகத்தை நிச்சயமாக அழித்து விடுவேன். அழியட்டும்! இது மிகவும் அபசகுணம் மகாதேவா. நாம் விரைவாக மீதம் இருக்கும் ஜோதிலிங்கங்களை நிர்மாணித்துதான் ஆக வேண்டும். அப்படி எனில் தாயே, நாம் அடுத்த ஜோதிலிங்கத்தை இங்குதான் அமைக்கப் போகிறோமா? ஆம் கணேசா, ஆனால் அதற்கு முன்பாக இந்த இடத்தில் இயற்கையின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டியது அவசியமாகும். நாராயணரே, இந்த இடத்தில் நிரந்தரமாக இயற்கையின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். நன்றி தேவி. மகாதேவரின் சிவலிங்கத்தை நிரூபிவிட்டேன். இனி இதற்கு தங்கள் சக்தியை அளித்து அருள் புரியுங்கள். இவ்விடத்திற்கு மிகப்பெரிய சிறப்பொன்று உள்ளது. ஏனெனில் இவ்விடமானது நான் ஆராதிப்பதையும் என்னுடைய சக்தியானவளுக்கும் தொடர்புடையதாகும். என்னுடைய அம்சமானது இவ்விடத்தில் என்றும் வியாபித்திருக்கும். இந்த ஜோதிர்லிங்கத்தை இன்று முதல் இந்த பிரபஞ்சம் கேதார்நாத் என்ற பெயரால் அழைக்கும்.
இந்த இடமானது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இயற்கையின் பங்கை உணர்த்தி கொண்டே இருக்கும். எதிர்காலத்தில் எப்பொழுதேனும் மக்கள் இயற்கையை அவமதித்தால் கேதாரநாதர் தனது அகோர வடிவத்தை காண்பிப்பார்.